ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கட்டுத்தரையில் வந்து இந்த டை பிளாக், அதாவது செங்கருப்பு பொங்கு கலந்துருக்கு. இருந்தாலும் இதை வந்து டை பிளாக்னு தான் சொல்லுவாங்க. இந்த டை பிளாக் சேவல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பக்கம் வந்து இதுதான் வந்து மேங்கோழி. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பட்டா ஒரு நிறையா இருக்குங்க. ஒரு 4 பட்டா இருக்குது பாருங்கள், கீரி இருக்குது அதெல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் நம்ம அவுத்து விடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பட்டா வந்து ஏதாச்சும் ஒரு விடையை துரத்துது பாருங்கள். நம்மக்கிட்ட இத்தனை விடை இருக்குது. இதில் ஏதோ ஒரு விடையை துரத்துச்சுன்னா இதுவும் சரியாக அணைச்சல் போடுறதில்ல, இதையும் சரியாக அணைய விட்றதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த கோழி வந்து போய் உட்காரும், சரியாக அணையங்காட்டியே பார்த்தீங்கன்னா அந்த கோழி எந்திரிச்சு துளுக்கிட்டு ஓடிடும். அப்போ என்ன நினைக்கணும், கோழி வந்து ஓகே நம்மளை அணைஞ்சாச்சு அப்படின்னு குப்பை அணைஞ்ச மாதிரி மொட்டிடும். சைஸ்லாம் கரெக்டாக வரும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ஆகாது. அந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வீட்டில் வந்து ஒரு சேவல் இருக்குன்னா அந்த சேவலுக்கு அடுத்தது தான் எல்லா சேவலும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம கட்டுத்தரையில் பார்த்திங்கன்னா இந்த சேவல் தான் இந்த மெயின் சேவல். இதுக்கு அடுத்தது தான் எல்லாமே பாருங்கள். இது இந்த மயில் தான், இந்த மயில் இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து கீரி, அது எல்லாமே. அதனால் பார்த்திங்கன்னா இதை நான் பிடிச்சி கட்டிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தீனி இங்கே வச்சுருவேன். வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா விடையெல்லாம் கிட்ட வந்துடும். கயிறு பாருங்கள், நீளமாக விட்டு தான் கட்டியிருக்கேன். அப்படி கட்டியிருக்கனால பார்த்தீங்கன்னா விடை அதே வந்து அணைச்சல் வாங்கிக்கும். அதே ஒரு சில விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சேவல் இல்லை அப்படிங்கும்போது கீரிட்டியோ இல்லை மயில்ட்டியோ அந்த மாதிரி அணைச்சல் வாங்கிக்கிது. அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து கரெக்டாக இடுது, சேவல் வந்து கரெக்டாக அணையுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்குட்டி வைக்கிற முட்டை ஒரு 20 முட்டை, ஒரு கோழிக்கு வந்து ஒரு 12 முட்டை வைக்கிறோம் அப்படின்னா 12க்கு ஒரு 11, 10 கன்ஃபார்ம் பொரிச்சிருது. நமக்கு ஒரு 2 முட்டை தான் வேஸ்ட் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாவும் சீக்கிரம் தெளிஞ்சிக்குது பாருங்கள். கீரியெல்லாம் ஃபுல்லாகவே நல்லாவே தெளிஞ்சிக்கிட்டான். இந்த பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டான், கோழி துரத்துறதுக்கு ரெடி ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இது போய் கோழியை அணைஞ்சாலும் இதனால் போய் அந்த கீரியை வந்து அடிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கீரிக்கும் வந்து அடுத்த கீரி வந்து ரெடி ஆயிரும். கோழி அணையறதுக்கு வந்து கீரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிரும். அதுக்காக தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.